சங்கர் சார், இந்த படத்தினுடைய முக்கியத்துவம் அதிகரிக்குது அப்படின்னு நான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தை பார்க்கறதுக்கு பல ஜெனரேஷன்ஸ் ஒன்னா கூடி இதை என்ஜாய் பண்ண போறாங்க. உங்களுடைய கதையில எல்லா ஜெனரேஷனுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருக்கீங்களா? How does this span across generations? முதல்ல இந்த சேனாபதி கதாபாத்திரத்தை உருவாக்குறதுக்கு சாருடைய ஃபோட்டோ, சாருடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க ஃபாதருடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க ரெண்டு பிரதர்ஸுடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் கொடுத்து அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆர்ட் டைரக்டர் தோட்டா தரணிக்கிட்ட வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு தர சொன்னேன். அந்த ஸ்கெட்சை பார்த்தவொன்னே ஒரு சிலிர்ப்பு வந்துச்சு. அந்த ஸ்கெட்ச் தான் அந்த லுக்கு இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது, ஒரு சிலிர்ப்பு. அதே மாதிரி முதல் நாள் ஷூட்டிங் வந்து அந்த இந்தியன் தாத்தா கேரக்டரில் அவரோட சைதாப்பட்ட ஸ்கூலில் வந்து அப்படி வந்து நின்று போது ஒரு சிலிர்ப்பு வந்துச்சு உண்மையாகவே. அதெல்லாம் வந்து அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. அதே கேரக்டர் ஒரு 28 வருஷம் கழித்து ஒரு மேக்கப் டெஸ்ட்டுக்கு அந்த மேக்கப்லாம் போட்டு வந்து நின்னப்போ அந்த சிலிர்ப்பு பன்மடங்கு அதிகமாகிடுச்சு. நான் பல மேடையில் சொல்லியிருக்கேன், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து உள்ள கமல் சார் இருந்தால் கூட அந்த மேக்கப்பில் வந்து இந்தியன் தாத்தா இருக்கிறார், நம்ம பக்கத்தில் இருக்கிறாருங்கிற ஒரு பயம், ஒரு மரியாதை, என்ன வந்து ஒரு நம்ம ஆக்டர் கமல் சார் தான் யோசித்தாலும் அதை மீறி அந்த இந்தியன் தாத்தா தான் அந்த செட்டில் இருக்காருன்ற ஒரு உணர்வு எப்போ பார்த்தாலும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் கேரக்டர் 28 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. அவரோட ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. அதே சிலிர்ப்பு ஆடியன்ஸும் இருக்கும் நம்புகிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கதை, அந்த கதைக்கு என்ன மாதிரியான திரைக்கதை, என்ன மாதிரியான காட்சிகள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருக்கும் பிடிக்கிறமான விஷயங்கள் வந்து உள்ளே வந்துடுதுங்கிறது தான் உண்மை. நேர் விருப்பம் எல்லாருமே என்ன கேட்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா, நீங்க 6 டிஃப்ரெண்ட் லுக்ஸ்ல வரீங்க இல்லையா கமல் சார்? அதையும் தாண்டி டிஃப்ரெண்ட் டயலெக்ட்ஸ்ல பேசியிருக்கீங்க. 22 ஸ்டேட்ஸ்ல போய் ஷூட் பண்ணியிருக்காங்க, இந்தியன் 2 and 3. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஸ்டேட்னுடைய சிறப்பு அம்சங்களையும் நீங்க எடுத்துட்டு வரீங்க த்ரூ யோர் டயலெக்ட்ஸ். அதை பத்தி சொல்லுங்க. அப்படியே மெதுவா கதையை சொல்ல வச்சிருவீங்க போல. பட் உண்மை என்னன்னா, முதல்ல இந்த படத்தை பார்க்க போகிறவங்க சாதாரண ரசிகர்கள், நானும் அதான் வச்சுக்கங்களேன். என்ன செய்ய போறாங்க? இப்ப எனக்கு பதிலாக இன்னொரு நடிகரை வச்சே ஒரு இந்தியன் 2 பண்றாரு வச்சுக்கோங்க, அவரோட தம்பி வந்துட்டாங்க அப்படின்னு பண்றாரு வச்சுக்க. நான் என்ன வழக்கமா சொல்லுவேன்னா, அது வயத்தறிச்சல் கூட கிடையாது. அதான் பார்த்துட்டோமே என்ன இருக்கு அப்படின்னு. பழம்புளிக்குங்கிற ஒன்று இருக்கும். இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, தாத்தா வருவாரு, அந்த உரமம் குத்துவாரு, அவ்வளோதானே. அதான் பார்த்துட்டோமேங்கிறது தான். அது கடும் விமர்சனம் அதான் பார்ப்பாங்க. பார்த்து எல்லா வெற்றிக்கும் முன்னாடியே அது ஒன்று. தெரியுமே, சங்கர் படம் தான் நிறைய பாட்டு, பிரம்மாண்டம் அவ்வளோதானே. பிரம்மாண்டம் அவ்வளோதானே. அதை எப்படி நம்ம போய் அவங்க கூட வாதாடுறது? அதுக்கெல்லாம் ஒரே பதில், நாம் திரைக்கதை அமைக்கும் விதம் தான். இந்த கேள்வியெல்லாம் அவங்களே பதில் சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டு சாரி சொல்லாமல் எங்களை பாராட்டி விட்டு வெளியே போகணும். அதற்கான முன்னேற்பாடை வந்து அவர் பண்ணாருங்கிறது தெரிஞ்சதுனால தான் நான் படமே வந்துருக்கேன். ஏன்னா இதே கேள்வியோட தானே நான் அவர்கிட்ட போயிருப்பேன். 2வது செய்யலாங்கும் போது பண்ண சாருங்கிறது தான் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் கௌரவம் மரியாதை காரணமாக சொல்லிவிட்டாரு. ஏன்னா அதே தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சில வியப்புகளை ஒரு கதாசிரியனாக, ஒரு நடிகனாக என்னுக்குள் அவரால் ஏற்படுத்த முடிந்தது. அதெல்லாம் இதுல இருக்கு. லாங்குவேஜ் பேசுறது, அதான் நீங்க பேசியிருக்கீங்களா அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. நீங்க ஏங்குச்சிக்கல்ல பேசியிருக்கீங்க, மரஜெடுத்துறாங்க, வட்டார வழக்கு பேசுவீங்க, பெருமானில் பேசியிருக்கீங்க, அதெல்லாம் பார்த்துட்டோமே அப்படின்னா எல்லாம் பார்த்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். The way he has brought about it, இந்த படத்துக்கும் அதற்கும் என்ன, சும்மா பல்வேறு ட்ரெஸ்ல வந்து நிற்கிற ஒரு அலங்கார பொருளா இல்லாம ஒரு காரணத்தோட வச்சிருக்காரு. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதுவும் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு அந்த மாதிரி வித்தியாசமான மொழிகள் வர நேரத்துல வசதியா, நடிகனுக்கு வசதியா ஷாட் வைக்கல, கதைக்கு வசதியான ஷாட் தான் வச்சாரு அவரு. நடிகனுக்கு என்னென்னலாம் இடைஞ்சல் உண்டோ, மூஞ்சில பிளாஸ்டர் ஒட்டி
ட்ரெஸ்ஸு போட்டு லைட்டு நிறைய போட்டு ஏசிலாம் பண்ணாங்க. பட் அதுக்கெல்லாம் தாண்டி இன்னும் சொல்ல போனா சில ஷூட்டிங் கேன்சல் பண்ண வேண்டியதாக இருந்தது. உள்ளெல்லாம் எறும்பு விடுற மாதிரி இருந்தது சார், ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லி அரை மணத்தோட என்ன விட்டாங்க. 3 நாள்லாம் மறுபடியும் வேலை செய்ய முடியல. இதையெல்லாம் கடந்து எனக்கு இப்போ இந்த காட்சி அமைப்பு சொல்லிட்டு இருந்தேன், வேற்று மொழியில பேசணும், அதை நீளமான ஒரே ஷாட்ல பேசணும், கரெக்டா இருக்கணும், பல்வேறு ஆக்ஷன்ஸ் அதுல சேர்த்து வச்சிருப்பாரு. இதெல்லாம் நீங்க படம் பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் தனி. செட்டில் இருந்தவங்களே அதை ரசிச்சாங்க. என்ன சொல்ல போனா இவரே ரசிச்சார் அதை. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் ரியாக்ஷன். அதெல்லாம் இருக்கு படத்துல. பட் அதை ரொம்ப விளாவரியா இப்ப நடிச்சு காட்டுன்னு சொல்லி மிமிக்ரி மாதிரி பண்ணி அதை எடுத்துருக்கூடாது. டெஃபினட்டா நீங்க இவ்வளோ இன்டெப்த் சொல்லும் பொழுது, அந்த காட்சிகள் நாங்க பார்க்கும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய காதல் ஒலிக்கும். We'll remember these words. அதனால இது சூப்பர்ஃபிஷியலா பார்க்க மாட்டாங்க யாருமே. They know எவ்வளோ டெப்த்தோட நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணிருக்கீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கோட. இல்ல, ரசிகர்களுடைய கருணைக்கு அளவே கிடையாது. அவங்க பிடிச்சு போச்சுன்னா எங்களுடைய ஒரு சில பிழைகளை மன்னிச்சுட்டு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்றத வழக்கமான ஒரு வார்த்தை. குழந்தைய கொஞ்சிற மாதிரி கொஞ்சிடுவாங்க. அப்படித்தான் என்ன 60-65 வருஷமா கொஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு என்றென்றும் நன்றி கடன் பண்றேன். ஏன்னா நான் பண்ண எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிட்டேன். உலக சினிமாக்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை விட சிறப்பாக நான் செய்த காட்சிகளை வேறு உருவத்தில் அவர்கள் செய்யும்போது அட்டை இப்படி பண்ணியிருக்கலாமே யோசிக்க வைக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க. அதுக்கு நடுவுல என்னை அன்பின் காரணமாக மட்டுமே தோளில் தூக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எனக்கு ரொம்ப நாள் உண்டு. சூப்பர். சங்கர் சார் ஒரு இன்டர்வியூல கமல் சார் சொல்லியிருக்காரு, சேனாபதி தாத்தாக்கு என்ன வயசு அப்படின்னா சேனாபதி தாத்தாக்கு சூப்பர்மேனுடைய வயசு. அவங்க எல்லாருமே செல்ஃப் ப்ரொக்ளைம்டு சூப்பர் ஹீரோஸ். இவரு நீட் ஆஃப் தி அவர் சூப்பர் ஹீரோவா எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக நான் பார்ட் 1 பண்ணும்போது பார்ட் 2 பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. சரி, ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஒரு மானிட்டரில் அவரை பற்றின டீட்டெயில்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டடி பண்ணுறாங்கன்னும் போது அது ஒரு பிறந்த தேதி போட வேண்டிய ஒரு இதில் ஒரு டேட்டை போட்டோம், இண்டிபெண்டன்ஸ்லாம் கால்குலேட் பண்ணி. ஆனால் இப்போ 2வது பார்ட் எடுக்கும் இவ்வளோ வருஷம் கழிச்சு எடுப்பேன்னு எனக்கு தெரியாது. இப்போ வரும்போது இப்போ என்ன ஏஜ் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நிறைய கேள்விகள் வருது. நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா லூசி ஜியான்னு ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருக்கார் மார்ஷியல் ஆர்ட்ஸ். அவருக்கு 118 வயசு. அவர் இப்போ சமீபத்தில் இறந்துட்டாரு. அவர் அந்த ஏஜில் கூட பறந்து அடிக்கக்கூடிய ஒரு கிராண்ட் மாஸ்டராக இருந்தார். அதே மாதிரி தான் இந்த கேரக்டரும் நம்ம சேனாபதியும் இஸ் அ கிராண்ட் மாஸ்டர், வர்மக்கலையில் ஒரு கிராண்ட் மாஸ்டர். இப்போ இவங்களுக்குலாம் ஒரு பொதுவாக ஒரு குவாலிட்டி என்ன இருக்கும்னா டிசிப்ளின், அப்புறம் ஹேபிட்ஸ். அதாவது மெயினாக நம்ம கல்ச்சர் பார்த்தீங்கன்னா இந்த தியானம், யோகா இதெல்லாம் பண்ணக்கூடிய கேரக்டர். ஃபுட் ஹேபிட்ஸ், அதாவது ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிராண்ட் மாஸ்டர் வயசு ஒரு பொருட்டே கிடையாது. அவங்க அந்த ஏஜில் இருந்தால் கூட அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர்மேனுக்கு ஏஜ் கிடையாது. அதே பார்த்தீங்கன்னா இப்போ அயன் ஃபிளமிங்கோடைய புக்கில் வர அந்த பாண்டு கேரக்டர் இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 102 வயசு. நம்ம அப்படியே பார்க்குறோம். பாண்டு அவர் நம்ம ரசிக்கணும், அந்த மாதிரி தான் நான் பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா சேனாபதி கேரக்டர் நம்ம ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கோபம், ஆதங்கத்தோடைய வெளிப்பாடு. அவங்க எல்லாருடைய மனசுல இருக்கக்கூடிய கோபம், ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் அந்த சேனாபதி கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் எப்பவுமே ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறதா எல்லாரும் விரும்புவாங்க. நானும் அதான் விரும்புகிறேன். கொஞ்சம் நான் எல்லா பக்கமும் யோசிப்பேன். சரி, இந்த ஏஜுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் வழுக்க வச்சு, முடியெல்லாம் கொட்டி போய், இன்னும் கொஞ்சம் சுருக்கெல்லாம் வச்சு பார்க்க என்னாலே பார்க்க முடியல. எப்படி எதுக்கு இப்படி பார்க்கணும், அது ஒரு சூப்பர்மேன் கேரக்டர் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லுக்கில் இந்த படத்தில் காமிக்கிறோம். இதில் ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னா, பார்ட் 1 பண்ணும்போது அப்போ ப்ராஸ்தட்டிக்ஸ் அன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி. ரொம்ப கஷ்டம் சார், இப்போவும் கஷ்டம்தான், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த திக்னஸ்க்கு நீங்கள் சாதாரணமாக நடிச்சிங்கன்னா வெளியில் வராது. அதை கண்ணாடியில் பார்த்து எத்தனை மடங்கு நடித்தா இந்த ஸ்மைல் வர்றதுக்கு எவ்வளோ பம்ப் பண்ணணும், எவ்வளோ ப்ரெஷர் போடணுன்றது கண்ணாடியை பார்த்து ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி சார் நடித்தாங்க.
இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் மெல்லிஸ் ஆயிடுச்சு ப்ராஸ்தட்டிக்ஸ். அப்படின்னும் போது நான் சொன்னது என்னன்னா, அப்போ வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போகிறதுக்கு வசதி இல்லை. நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணாரு. இருந்தாலும் அமெரிக்காவுக்கு போயிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுறதுலாம் அந்த ஃபெசிலிட்டியும் அப்போ இல்லை. இப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா, போன படத்துல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது யாருக்கும் அது கமல் சார் மாதிரி இல்லையே, இல்லை கமல் சார் மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு 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 டிஸ்கஷன் போச்சு. இந்த வாட்டி நான் சொன்னது லெகசி எஃபெக்ட்ஸ்ன்றவங்க அந்த மேக்கப் டிசைன் பண்ணாங்க. அவங்க கிட்ட நான் சொன்னது, இந்த வாட்டி ஐ வாண்ட் டு see அவர் ஆக்டர் மோர். ஏன்னா ப்ராஸ்தட்டிக்ஸ்ல வந்து நம்ம ஆக்டருடைய முகம் வந்து அந்த திக்னஸ்ல போயிடக்கூடாது, அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஆக்டரை பார்க்கணும் அப்படின்னும் போது அவங்க கரெக்டாக வந்து இந்த வாட்டி பார்ட் 1 பார்ட் 2 நீங்கள் வந்து கமல் சாருடைய முகத்தையும் அந்த கேரக்டரில் இன்னும் நல்லா பார்க்கலாம். அதுதான் வந்து அதோடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே. அண்ட் இதை தாண்டி நான் 2 பேர்கிட்டையும் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 2 சின்ன கேள்வி கேட்டுறேன். ஃபர்ஸ்ட் சங்கர் சார் கேட்டுறேன். சங்கர் சார், நீங்க ஒரே நேரத்துல Indian 2, Indian 3 அண்ட் கேம் சேஞ்சர் எடுத்திருக்கீங்க. ஐ திங்க் இன் வேர்ல்ட் ஹிஸ்டரியில யாருமே இந்த மாதிரி 3 படங்களை ஒரே நேரத்துல எடுத்தது கிடையாது. அதை பத்தின ஒரு ஜஸ்ட் யுவர் பர்சனல் ஃபீலிங் அபவுட் தட். எப்படி உங்களால பண்ண முடியுது? பிகாஸ் நான் அவங்களை நேர்ல பார்த்திருக்கேன். அவர் வாய்ஸ் கூட ரைஸ் பண்ண மாட்டாருங்க. அவர் செட்ல கத்தியே பேச மாட்டாரு. ஆனா அவர் வந்து அந்த ஒரு ரூலர் மாதிரி செட்டை நடத்துவார், ஒரு எம்பரர் மாதிரி நடத்துவார். ஆனா எங்குமே ஒரு கோஷமே இல்லாம அவர் பண்ணுவார். இட்ஸ் அன்பிலீவபிள். அண்ட் நான் நேர்ல பார்த்திருக்கேன். ஸோ டெய்லி சங்கர் சார் செட் நாங்க பாக்குறப்ப எப்படி இருக்கும், உங்களுக்கு டெய்லி எல்லா செட்டுமே அப்படி இருக்கிறது. ஹவு டு யூ டீல் வித் இட் அண்ட் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? இது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக. இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்ட்டு. ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் பண்ணுங்கிறது என்னோட பாலிசி. ஆனால் சூழ்நிலை வந்து ஒரே நேரத்தில் 2 படம் அந்த இது வந்து 3 படமாக வர பார்ட் 3 வர ஆயிடுச்சு. அது சுச்சுவேஷன் வந்துருச்சு. லைக் ஓகே, நீச்சல் அடிச்சு தான் அவனை எதிர் நீச்சல் அடிச்சு அவனை குதிச்சாச்சு. ஸோ நான் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கேன். அதில் மெயினாக எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த கரோனா பீரியட்ல வந்து எப்போ வேணால் இந்தியன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல. ஆனால் ஒரு வேளை ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம தயாராக இருக்கணும்ட்டு இந்த கரோனா பீரியட் பூரா உட்காந்து இந்தியனுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டேன். ரைட்டிங் ஒர்க்கு, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்டு, காஸ்டியூம்ஸு, என்னென்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேன். நேராக போனால் கேமரா பறித்து ஷூட் பண்ண வேண்டியதான். அந்த அளவுக்கு நான் தயாராகிட்டு அப்புறமும் எனக்கு டைம் இருந்ததுனால நான் வேற சில கதைகள்லாம் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து 2 படம் பண்ணும்போது இது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா எல்லா ப்ரெப் ஒர்க்ஸும் முடிஞ்சு போயிட்டு இருந்தால இந்தியனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் அதிகமாக டைம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்ததுனால என்னால் இன்னொரு படம் பண்ண முடிஞ்சது. அண்ட் நவ் கமல் சார், ரீசெண்டா நீங்க ஒரு இன்டர்வியூல ரொம்ப அழகா ஒரு ஸ்டேஜ்ல இன்ஃபேக்ட் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப புரிதலோட ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச படங்கள்ல உங்களுக்கு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கும், செகண்ட் ஹாஃப் பிடிக்கும். அப்படி பாக்குறப்ப எனக்கு பிடிச்ச செகண்ட் ஹாஃப் இந்த Indian 3 அப்படின்னு அந்த காரணத்துக்காக நான் Indian 2 ரொம்ப எக்ஸைட்டா பண்ணேன்னு நீங்க சொன்னீங்க. அது வந்து சினிமா புரிதல் இல்லாதவங்க சில பேர் எப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்களா, உங்களுக்கு Indian 2 பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஜென்ரலாவே இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகா இன்னும் அவங்க புரியுற மாதிரி ஒரு 6 வருஷம் டைரக்டர் கிட்ட எந்த குறையும் இல்லாம நான் நல்லபடியா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரே பிரஸ் மீட்ல என்ன அவர் போன்ல கூப்பிட்டு, என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கு 3ஆம் பாகம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது, இது குழந்தைகள் கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி. அம்மா பிடிக்குமோ அப்பா பிடிக்குமோ, 2 பேரும் இல்லைன்னா குழந்தையே கிடையாது. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2ம் ஒரு பாகம் தான். எனக்கு இது பிடிக்குது, ஒரு சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டா, அதனால மற்ற சீன்லாம் எனக்கு பிடிக்கலைங்கிற அர்த்தத்தை நண்பர்கள் எடுக்க முடியாது. நல்ல நண்பர்கள், நல்ல விமர்சகர்கள் அந்த அர்த்தத்தில் அதை எடுத்துக்க முடியாது, எடுத்துக்க கூடாது என்பதுதான் என்னுடையது. நல்லா வந்திருக்கு. எனக்கு இன்னும் ஆர்வம் என்னன்னா, Indian 3 இப்பதான் ஜூலை 12 ரிலீஸ் முடிவாயிடுச்சு. எனக்கு Indian 3 ரிலீஸ் டேட்டுக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் மனசு. அதை நீங்க யாரும் தடுக்க முடியாது, டைரக்டரே தடுக்க முடியாது. நானா எடுக்க சொன்னேன் 3 எடுத்துட்டீங்க. எனக்கு இப்ப அது மேல ஆசை வந்துருச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் நாங்க ஃபர்ஸ்ட் சாம்பார் தான் பிரமாதமா இருந்தது, இல்லைங்கள ரசமும் நல்லாதான் இருந்தது. பாயசத்தை நோக்கி என் மனசு பாய்கிறது என்றால் அதற்கு நீங்க என்னை கோவிக்க கூடாது. இதுதான் உண்மை. இன்னும் நான் இந்த பிரஸ் மீட்டை வந்து Indian 3 பிரஸ் மீட்டா ஆக விரும்பல. ஏன்னா எனக்கு பிடித்த சம்பவங்கள் நிறைய அதிலும் இருக்கிறது, இதிலும் இருக்கிறது.
சாம்பார் சார் அண்ட் இந்தியன் 2 இந்தியன் 3 இல்ல எது பிடிக்கும் நீங்க என்ன கேட்டீங்கன்னா எனக்கு இந்தியன் 4 தாங்க பிடிக்கும். ஏன்னா இந்த பாயசத்தை ஆல்ரெடி எனக்கு ருசி காமிச்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இந்தியன் 4ல நான் இருப்பேன், அந்த ருசியும் சீக்கிரமா காமிச்சிருங்க, சந்தோஷமா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான். அங்க சுபாஸ்கரன் அவர்கள் பேனா கேப்பை திறந்து செக் புக்கில் கொண்டு வந்து சைன் பண்றது எனக்கு தெரியுது, ஞான திருஷ்டியில தெரியுது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.